வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சேரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ தாளிக்கிறதுக்கு பெரிய மசாலா சாமான்லாம் கிடையாது. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டா போதும். எண்ணெய் காஞ்சிடுது. ஸோ சோம்பு, ஒரே ஒரு பெருசாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயமும் வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுது. இப்போ தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு. தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். ஸோ நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சேன் இல்லையா, அதே மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். ஒரே 1 டீஸ்பூன் வந்து கசகசா வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடுவோம். கப்பு தேங்காய், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் கசகசா ஊற வச்சது, அதையும் சேர்த்தாச்சு. நம்ம வந்து தாளிக்கும் போது சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டோமா, இப்போ வந்து அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சாச்சு. அரைச்ச விழுதை வந்து இப்போ சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுது. மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இது வந்து குருமா வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ குருமா வந்து நல்லா கொதிச்செடுத்து மேலாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப சிம்பிளான குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து தனியாக வடிச்சிட்டு நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ரைஸில் கூட நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா. இதில் நீங்கள் வேணும்னா காய்கறி போட்டுக்கலாம். அப்படி காய்கறி எதுவுமே இல்லைன்னா எப்படி பண்ணலாம், சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மசாலா கூட தாளிக்கிறதுலாம் ரொம்ப கிடையாது, வெறும் சோம்பு மட்டும்தான். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு தாளித்தோம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு வந்து அரைக்கும் போது தேங்காவோட சேர்த்துட்டோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.